Palaka Village family, please subscribe. என்ன இந்த பிள்ளைய நேரம் ஆயிடுச்சு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? ஏய் சுபி, சுபி என்னமா செஞ்சுட்டு இருக்க? வாரேம்மா. சுபி என்னலாம் செஞ்சுட்டு இருக்க? வெளியே ஒரே மழையா இருக்கு பாத்தியாட்டி? அதான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆமால சுபி, அதான் நானே உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏதாவது சொன்னாங்களா? சொல்றாங்க காரப்பை. நானே சிக்னல் எடுக்க மாட்டேங்குதுன்னு இருக்கேன் வந்து கேட்டா. சுபி, நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசும்போது நீயும் மரியாதை கொடுத்து பேசு. ஆமா, இவ பெரிய கலெக்டர் மரியாதை கொடுத்து பேசுறாங்க. நானே ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்ஸ்ல இருக்கேன். ஏய், பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இங்க நின்னு என்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அம்மா, வெளிய ஒரே மழையா இருக்குலமா, அதான் இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கோம். ஏலே, வெளிய மழைலாம் ஒண்ணும் இல்ல, லேசா தான் தூறல் போட்டுக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு சட்டு சட்டுன்னு கிளம்புங்க. அது சரி, நீ ஏமா மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி கொண்டாந்து இதை ஆட்டிக்கிட்டு இருக்க? அடுப்புலயே வச்சுட்டு வந்தா கருகி போயிரும்ல, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் கிளம்புங்க ஜோபி, கிளம்பு. சரிம்மா. குமாரி, மேக்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? இல்லட்டி மோனிஷா, அன்னைக்கு வார்டன் வந்து திட்டிட்டு போனாங்கல்ல, அதுல இருந்து ஒரே பயம் பாத்துக்க. அதனால என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏதோ முடிச்சிட்டு வந்துட்டேன், பாதிக்கு பாதி. சார் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தாண்டி இருக்கு. நானும் தாண்டி பூமாரி அரையும் குறையுமா தான் எழுதிட்டு வந்திருக்கேன். என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. மீனா, கண்ணகி, மேத்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டே பூமாரி. நீ முடிச்சிட்டியா மோனிஷா? நீ? முடிச்சிட்டோம் மீனா. கண்ணகி, நீ எப்படி? நானும் முடிச்சிட்டேன்டி மோனிஷா. அட என்ன அதிசயம் கண்ணகி, நீ அசைன்மெண்ட் முடிச்சிட்டியா? ஆமா பிட்டி பூமாரி, நம்ம இப்ப 11th ஸ்டாண்டர்ட் பாத்தியா, அதனால இனியாவது பொறுப்பா இருக்கணும்னு முடிச்சிட்டு வந்துட்டேன்டி. அட பரவாயில்லையே, நீ இதே மாதிரி இருந்திருந்தா எப்போ நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் கண்ணகி. ஆமா முட்டி மீனா, அதுவும் இல்லாம நம்ம ஹாஸ்டல் வேற பாத்தியா, ஒழுக்கமா படிக்கலனா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவாங்க. அதனாலதான். ஆமாட்டி கண்ணகி, ஓரளவுக்காவது படிச்சா தான் 11th எல்லாம் நல்லபடியா எழுதி பாஸ் பண்ண முடியும். அப்பதான் 12th பப்ளிக்லயும் நல்ல மார்க் வாங்க முடியும். ஏதாவது டவுட்னா எங்க கிட்ட கேளு, நாங்க சொல்லி தரோம். என்னட்டி? ஜெகன், இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்ஸ்ல இத நினைச்சா ஒரு நாளே ஒரே சங்கடமா இருக்குல. ஆமாம்ல சுபி, நானே இன்னைக்கு வர வேண்டாம்னு லீவ் போடலான்னு பார்த்தேன். ஆனா எங்க அப்பா அடிச்சு விரட்டி விட்டாரு. ஆமாம்ல, நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா எங்க அக்கா வீட்ல ஒருத்தி இருக்கா பாரு, அப்பா தாங்க முடியலல. இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் மேத்ஸ் இங்கிலீஷ் அப்படினா மட்டும் நமக்கு ஏன் என்னமோ ஆகுது. அது நமக்கு வராது பாத்தியா, அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. நான் நல்லா படிப்பேன்ல சுரேஷ், படிக்க பாடம் நல்லாவே இல்ல. இல்லனா மட்டும் இவர் அப்படியே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துருவாரு. சும்மா இல்ல ஜெகன். ஏலே சுபி, நேத்து சன் டிவில தலைவரோட பேச்சு கேட்டியா? ஆமாம்ல ஜெகன், என்ன பேச்சு அப்பா, கேக்க கேக்க புள்ள அடிக்குதுல. ஏலே சுபி, அவர் வயசுல நம்மலாம் எப்படில இருப்போம்? யாருக்குல தெரியும், அதெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனா தலைவருக்கு 75 வயசு ஆயிடுச்சாம்ல. ஆமால, அதே ஸ்டைலு, என்ன சிரிப்பு, என்ன பேச்சு, அப்பா. நான் அப்படியே மயங்கிட்டல. நானும் தாலே சுரேஷ், தலைவர் தான் போ. சுபி, மேத்ஸ் அசைன்மெண்ட் முடிச்சிட்டீங்களா? மேத்ஸ் அசைன்மெண்டா? என்னடி சொல்ற பூமாரி? ஏல, எப்ப எது கேட்டாலும் ஒரே ஷாக் ஆகுற மாதிரியே தான் கேப்பீங்களா? டேய், நீங்க ரெண்டு பேரும் முடிச்சீங்களா இல்லையா? இல்லட்டி பூமாரி, மேத்ஸ் அசைன்மெண்ட் நீ சொல்லி தாண்டி எனக்கே தெரியுது. பூமாரி, உன் பேப்பர் கொஞ்சம் காட்டி பாத்து எழுதி தந்தறோம். ஏலே, வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப கேட்டிருந்தா கூட எழுதி முடிச்சிருக்கலாம்ல. இப்ப சார் வந்துருவாரு, இப்ப போய் கேக்குற? ஏண்டி, நீ அப்பவே எங்க கிட்ட கேட்டுக்க கூடாதா? என்னல செய்யறது இப்போ? சுபி, சார் வந்துட்டாருல, போச்சு. Good morning students. சார், ஃப்ரைடே நீங்க கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாரும் முடிச்சிட்டோம் சார். இல்லை சுபி, அவர் கேட்டாரா இந்த மீனா ஏல இப்படி இருக்கு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினமா. என்ன எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சவெல்லாம் உட்காரு, முடிக்காதவ மட்டும் எழுப்பி நில்லு. நினைச்சேன் நீங்க 3 பேர் தான் முடிக்காம இருப்பீங்கன்னு அப்பவே நினைச்சேன். ஏல, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செய்ய முடியலனா லாஸ்ட் குரூப் எடுக்க வேண்டியது தானே? எதுக்குள்ள ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து ஏன் உசுர போட்டு வாங்குறீங்க? இல்லை சுரேஷ், என்னல உனக்கு? சார், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன் சார். அப்பா ஊருக்கு போயிட்டாரு சார். ஓ, உங்க அம்மா அன்னைக்கு வலிக்கு விழுந்துட்டாவன்னு சொன்னியே, அதுக்கா? ஆமா சார், வீட்ல யாருமே இல்ல சார். நாளைக்கு நான் கண்டிப்பா முடிச்சிட்டு வந்துடுறேன் சார். சரி, நாளைக்கு நீ முடிச்சிட்டு வரல கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டேன், தெரிஞ்சா? உட்காரு. அடுத்து உனக்கு என்னல? சார், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். காலையிலேயே ஹாஸ்பிட்டல்
போயிட்டு தான் சார் அப்படியே ஸ்கூலுக்கு வந்தேன். அட பாவிங்களா, நான் யோசிச்சு வச்ச பாயிண்ட் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களே, நான் என்னல சொல்லுவேன்? அட என்னல மூஞ்செல்லாம் செவந்து கிடக்கு. இப்படி இருந்துட்டு எதுக்கு ஸ்கூலுக்கு வந்தா? வீட்ல இருக்க வேண்டியது தானே. 2 நாள்ல நீயும் முடிச்சுட்டு வந்திருக்கணும் தெரிஞ்சா, இல்லைன்னா உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். சுபி சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், என் பாட்டிக்கு ரொம்ப முடியாம ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க சார். அவங்கள பார்க்கிறதுக்காக நான் ஊருக்கு போயிட்டு காலையில தான் சார் வந்தேன். ஓ அப்படியா? உன் தங்கச்சி இதே ஸ்கூல் தானே படிக்கிறா? எத்தனாவது? தாலே சுபி. பூமாரி, அவன் தங்கச்சி எந்த கிளாஸ்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். போய் கூட்டிட்டு வா. இல்லை சுபி, நீ தொலைஞ்சல. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஏக்கா, எதுக்குக்கா சார் என்ன கூப்பிட்டாரு? ஒன்றும் இல்லம்மா சோபி, உங்க அண்ணா அசைன்மெண்ட் எழுதிட்டு வரலையா? ஏன்னு கேட்டதுக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போயிட்டோன்னு சொன்னா. அவ கேட்டான்னா நீயும் அப்படியே சொல்லிடுமா? ஐயோ அக்கா, அவ 2 நாள் வீட்டுல சும்மா தாங்க இருந்தா. இவன் ஏன் தான் இப்படி பண்றானோ? இவன் பண்றதுக்கு நானும் சேர்ந்து மாட்ட வேண்டியதா இருக்கு. சரி விடுமா, நீ மாத்தி சொல்லிட்டனா அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி கொடுத்துருவாங்க. பாவம் சுபி, அதனால நீயும் அதே மாதிரி சொல்லிடு சோபி. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத சோபி, ஏன் அவன் எழுதிட்டு வரலன்னு கேட்பாங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்ட சார் சொல்லு, அவ்வளவுதான், வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வா. நீதான் சுபியோட தங்கச்சியாம்மா? இல்லை சுபி, நீ அவ்வளோ தால. ஆமா சார். லீவ்ல எங்கம்மா போயிருந்தீங்க? சார், பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டோம் சார். ஓ சரி சரி, அதுக்கே இவ்வளோ பதட்டப்படுறா? உங்க அண்ணா அசைன்மெண்ட் எழுதிட்டு வரல, அதான் ஏன் என்னன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன். நாளைக்கு ஒழுக்கமா எழுதிட்டு வரணும் தெரிஞ்சா. நீ உன் வீட்டுல போய் உங்க அம்மா கிட்ட சொல்லணும், நாளைக்கு ஒழுக்கமா எழுதிட்டு வர சொல்லுவாங்கன்னு சொல்லு. உங்க அண்ணன் இப்ப 11th, இனி சும்மா ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க வேண்டாம், வீட்லயே உட்கார வச்சு படிக்க சொல்லு என்ன. சொல்லிடுறேன் சார். சரி நீ போமா. தேங்க்யூ சார். ஏய் சுபி, உன் தங்கச்சி ஏதாவது மாத்தி சொல்லி நீ போய் சொல்றேன்னு தெரிஞ்சிருந்துச்சு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் நானு. நீ நாளைக்குள்ள அசைன்மெண்ட் எழுதி கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் தெரிஞ்சா. மீனா, நீ எல்லாருக்கிட்டையும் அசைன்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து என் ரூம்ல வச்சிரு. நாளைக்கு அந்த 3 பசங்களுக்கும் கலெக்ட் பண்ணிடு என்னம்மா? ஓகே சார், வெச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். டீச்சர் சொல்லுங்க. சார், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்க்கு பண்ணிட்டு போயிட்டுமா? பண்ணுங்க டீச்சர், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு பெல் அடிக்க. நான் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போயிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன எல்லாரும் வந்தாச்சா? வந்துட்டோம் மிஸ். ஓகே, ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட். நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாரும் டூர் போறோம். மிஸ், எங்க மிஸ் போறோம்? இதெல்லாம் முன்னாடி இருப்பீங்களே. சரி சரி, கொடைக்கானல் போறோம். எல்லாருக்கும் வந்து 1500 rupees சார்ஜ் பண்றோம். ஓகேயா? ஏய் ஜாலி. ஏய் சைலண்டா இருங்கடா. இனியெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வருது பாத்தியா, அதனால தான் முன்னாடியே கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் கடைசிக்குள்ள எல்லாரும் காசு கொடுத்துருங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் காசு கொடுத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் போகலாம் என்ன? மிஸ், இந்த கிளாஸ் மட்டுமா மிஸ்? இல்லம்மா, நீங்க 12th standard and 10th standard எல்லாரும் தான் போறோம். எல்லாருக்கும் பப்ளிக் வருது பாத்தியா, அதனால தான் எல்லாரும் ஒண்ணா போறோம். சீக்கிரமே காசு கொடுத்துடணும். அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம கிளம்புறோம், புரியுதா? ஏ மீனா, ஜாலிடி கொடைக்கானல் பாத்தியா? ஆமாடி மோனிஷா, ஜாலி பண்ணிடலாம். ஆமால, போய் ஒரு கலக்கு கலக்கிடுவோம். பூமாரி, ஏமுட்டி பூமாரி ஒரு மாதிரி சோகமாயிட்டா? இல்லட்டி மோனிஷா, நானே இப்ப ஹாஸ்டல் வந்திருக்கேனா, ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நிறைய அம்மா கட்டிருக்காங்க. இப்ப மறுபடியும் டூருக்கு காசு கேட்டா அவங்க கிட்ட இருக்குமோ என்னமோ தெரியலையேட்டி. ஏமுட்டி, ஒரு 1500 ரூபாய் இருக்காதா? நீ கேட்டு பாருட்டி பூமாரி, கொடுப்பாவ. இல்லட்டி மீனா, கண்டிப்பா அம்மா கிட்ட இருக்காது. அண்ணன் ஃபாரின்ல வேற இருக்கான் பாத்தியா, எப்ப வருவானோ தெரியல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலடி. ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்டா நீ படிக்கிறதே இல்ல, உனக்கு எதுக்கு காசு தரணும்னு கேட்பாருட்டா. எப்படி வரதுன்னு தெரியல, இருந்தாலும் எங்க அம்மாவை இது பண்ணி வந்துருவேல. சுரேஷ், அது இதுன்னு சொல்லி வராம விட்டுறாதுல. லைஃப்ல இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். போயிட்டு வந்துடணும்ல. சுபி, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். அதுவே ஒரு குரங்கு, நீ யால அதுகிட்ட போய் பேசுற? அவசரப்பட்டு வார்த்தை விடக்கூடாதுல ஜெகன். ஏமட்டி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்ல சுபி. அட சொல்லுடி, அதான் நாங்க கேக்குறோம்ல. இல்லல, அவங்க அம்மா இப்பதான் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க. இப்போ டூருக்கு காசு கேட்டா என்ன சொல்வாங்களோ தெரியல, காசு இருக்காதுங்கறா. கேட்டு பார்த்தா தானே தெரியும். இல்லல, எனக்கே நல்லா தெரியும். கேட்டு அவங்கள ஏன் சங்கடப்படுத்தணும்? நான் வரல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எப்போ மாரி, அப்படி எல்லாம் சொல்லாதடி. நம்ம எல்லாரும் போனா தான் ஜாலியா இருக்கும். இப்போ என்ன உனக்கு காசு தானே பிரச்சனை?
நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி குமாரியை கூட்டிட்டு போயிடலாம்டா. நான் ஒரு 500 ரூபாய் போடுறல. நானும் ஒரு 500 ரூபாய் தாரல. குமாரி தப்பா நினைச்சுக்காதடி, எங்க அப்பா எனக்கே தருவாரான்னு தெரியல. இதுல உனக்கும் சேர்த்து கேட்க முடியாதுடி, தப்பா நினைச்சுக்காதடி பூமாரி. இல்லல பரவாயில்ல சுபி, வேண்டால, எனக்கு சங்கடமா இருக்கு, நான் வரலல. வாய் மூட்டுடி, நாங்க உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறதுனால தான் இப்படி பண்றோம். நீயே எங்க ஃப்ரெண்டா நினைச்சீனா கண்டிப்பா டூருக்கு வரேன்னு சொல்லிட்டேன். ஆமா ஒழுக்கமா வந்து சேரு. ஆமா இன்னொரு 500 ரூபாய் வேணுமேல. நான் 500 ரூபாய் தரல. வேண்டாமடி மோனிஷா. சும்மா இரு பூமாரி, எத்தனை வாட்டி நீ உங்க அம்மா எல்லாரும் எங்களுக்கு சிக்கனு மட்டனும் செஞ்சு கொண்டாந்து தாரீங்க. இப்ப நாங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா மட்டும் நீ வேண்டான்னு சொல்றியா? நீ ஒழுக்கமா டூருக்கு வந்து சேரு. அப்படி சொல்லடி மோனிஷா. ஆமா மீனா, உங்க அப்பா தான் ஃபாரின்ல இருக்காரு, அங்க இருக்காருன்னுவே, நீ ஏதாவது செய்ய வேண்டியது தானே. எங்க அப்பா ஃபாரின்ல இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காசு எப்படில கேக்குறது? அதான் நீங்களே இப்ப கொடுத்துட்டீங்கல்ல. ஆமா காரியத்துல ஒன்னையும் காணோம், ஆனா வாய் மட்டும் அடிப்பா. பூமாரி அங்க செலவுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிக்காதடி, நான் உனக்கு அதுக்கு காசு தரேன், என்ன நீ கண்டிப்பா வரணும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி. ஒரு சங்கடமும் இல்ல, ஒழுக்கமா வந்து சேரு. ஆமா என் தங்கச்சி எப்படி நான் சொன்ன மாதிரியே சொன்னா? அது ஒண்ணும் இல்ல சுபி, நான் வரும்போது அவகிட்ட சொல்லிதான் கூப்பிட்டு வந்தேன். அதான் பார்த்தேன், என் தங்கச்சியாவது எனக்கு சப்போர்ட் பண்றதாவதுன்னு நட்பு. ஆமாம்ல பூமாரி மட்டும் இல்லன்னா இன்னைக்கு நீ அவ்வளவுதான்.